பக்கத்து வீட்டுல அப்பான்னு அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்ன ஏதுன்னு புரியாம கத்துனாங்க. இவளுக்கு ஒன்னும் புரியல. மாடியில இருந்து வேகமா இறங்கி தடன்னு பக்கத்து வீட்டுக்கு ஓடினான். அங்க அந்த வீட்டுல இருந்தவரோட மக ஒரு ரூம் கதவை தட்டி துறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா. இவ அங்க போனதும், அக்கா, அப்பா தூக்க மாட்டிக்கிட்டாரு, கதவை திறக்க முடியல, உள்ளார பூட்டி இருக்காரு, சீக்கிரமா கதவை திறந்தாதான் அவரை காப்பாத்த முடியும்னு அழுதுகிட்டே கத்துனா. இவளும் போய் தள்ளி பார்த்தா, முடியல. வெண்டிலேட்டர் வழியா பார்த்தா அவர் அந்த முயற்சியில தான் இருந்தாரு. ஒரு ஸ்டூல போட்டு அது மேல ஏறி ஃபேனில் சேலைய மாட்டி சுருக்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவங்க கதவை தட்டி பிரயோசனம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவரா கதவை திறக்கிற மாதிரி தெரியல. நேரமும் இல்ல. எந்த நேரத்திலையும் அவர் தொங்கிடுவார் போல தெரிஞ்சது. இப்ப ஒரே வழி, கதவை உடைச்சு திறந்து அவரை காப்பாத்துறதுதான். இப்ப வேகமா அவளும் இவளும் கதவை இடிச்சு திறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப இவ சொன்னா, இன்னும் ஆளுகளை கூப்பிடு, கடப்பாறை இருக்குதான்னு கேட்டா. இருக்குன்னு ஓடி போய் எடுக்க போனா. அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்துட்டாரு. அவரும் கதவை உடைக்க முயற்சி பண்ணாரு. அதுக்குள்ள அந்த பிள்ளை கடப்பாறைய கொண்டாந்துருச்சு. அதை வச்சு பேத்து கதவை திறக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள உள்ளார ஸ்டூல தள்ளி விட்டு அது கீழே விழுகிற சத்தம் கேட்டதும் பதட்டமாயிடுச்சு எல்லாருக்கும். ஓன்னு அலறுனா அவரோட மக. அப்பா அப்பான்னு கத்துனா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவரோட சம்சாரம் 6 மாசத்துக்கு முன்னாடிதான் அநியாயமா செத்து போச்சு. 2 பேருக்கும் அவ்வளவா வயசாகல. அவருக்கு 55 இருக்கும். அவர் சம்சாரத்துக்கு 47-48 இருக்கும். ஆணும் பெண்ணுமாக 2 பிள்ளைங்க. 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. அந்த அம்மா சொந்த வயல்ல போய் வேலை பார்த்துட்டு வந்து படுத்தவதான். உடம்பு நீளமா போய் செத்து போச்சு. என்னான்னு விசாரிச்சா ஆளு வச்சு வயலுக்கு மருந்தடிக்கணும்னு பேசி ஆளை வர சொல்லிருக்கு. வந்தவன் கூலி அதிகமா கேட்டவன இந்த அக்காவே மிஷினை வாடகைக்கு வாங்கி மருந்த கலக்கி அடிச்சிருக்கு. அதுல என்ன கோளாறாச்சுன்னு தெரியல. எப்படியோ அந்த மருந்து உள்ளார போய் ஆளை காலி பண்ணிடுச்சு. பாவம் இவர் விழுந்து விழுந்து அழுதார். ஏன்னா அந்த அம்மானா அவரும் கையில வச்சு தாங்குவார். பேரை கூட சொல்ல மாட்டார். ஏண்டா என்னடா வேணும், இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா, என்ன வேணும்னு சொல்றா, வாங்கி வந்து குடுக்கறேன்னு தாங்குன்னு தாங்குவாரு. அது மட்டும் இல்ல, சாப்பாட்டுல இருந்து தண்ணி வரைக்கும் அவங்க கையில வாங்கி சாப்பிட்டாதான் அவருக்கு திருப்தி. மகளோ மருமகளோ சாப்பாடு வைக்க வந்தா, வேணாம் அவ வந்துருட்டும், அவ கையில சாப்பிட்டாதான் திருப்தின்னு பிடிவாதம் பிடிப்பாரு. பிள்ளைக கூட கேலி பண்ணும். பாவம் இப்பதான் கல்யாணம் ஆன புது ஜோடி, அப்படியே உருகுறாரு பொண்டாட்டிய வச்சுன்னு கேலி பண்ணுவாங்க. அதுதான் அந்த அம்மா சாவு அவரை உலுக்கிருச்சு. அன்னையில இருந்து அவர் தளர்ந்து போனாரு. சரியா சாப்பிட்றதில்ல, சேவ் பண்ணறதில்ல, தாடியும் மீசையுமா அலைஞ்சாரு. அவர் மகனும் மகளும் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அவரை தேத்த முடியல. என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டான்னு எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாரு. 31 வருஷம் தாம்பத்தியம். அவங்க கூட இவரால அவங்களோட இழப்பை ஏத்துக்க முடியல. இவளுக்கு ஒரு சம்பவம் நினைப்புக்கு வந்துச்சு. ஒரு தடவை இந்த அம்மா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. இவர்கிட்ட ஏதோ அங்க சொந்தக்காரவங்க கல்யாணம், நான் மாத்திரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஊருக்கு போனவங்க வரல. ஏதோ காரணத்தினால அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிட்டாங்க. இவர் சாயங்காலம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தவர் அவங்க இன்னும் வராத பார்த்து அவங்களுக்கு போன் போட்டார். ஏமா போன சொல்லி முடிஞ்சிச்சுன்னா காலகாலத்துல வர வேண்டியதுதானே, அங்க உட்காந்துக்கிட்டு என்ன மணியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோபமாவும் குலைவோடவும் கேட்டாரு. அதுக்கு அம்மா, பிறந்த வீட்டுல ஒரு நாள் தங்க கூடவா விட மாட்டீங்க, வந்து ரொம்ப நாளாச்சு, இருந்துட்டு போமா, இன்னைக்கு திங்கக்கிழமை போனா திரும்ப பயணம் ஆயிடும்னு இருந்துட்டு போன்னு அப்பா சொன்னாரு. அதான் தங்கிட்டேன், நாளைக்கு விடிய புறப்பட்டு வந்துருவேன்னு சொன்னான். அதுக்கு இவர் செஞ்ச காரியம் பார்த்து மகனும் மகளும் அசந்தே போனாங்க. உடனே வாடகைக்கார் எடுத்துக்கிட்டு போய் ராத்திரியோட ராத்திரியா கூப்பிட்டு வந்து அவங்க கையில தான் சாப்பிட்டார். அந்த அம்மா பேசினது இவளுக்கும் கேட்டுச்சு. ஏயா இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற, ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது, ஒரு நாளைக்கு இப்படி பண்றீங்களே, ஒரு நாள் நான் ஒரேடியா போயிட்டா என்ன பண்ணுவான்னு கேட்டவனே அவர் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. முடியாதுமா, நானும் கூடவே வந்துருவேன்னு தழுதழுத்து சொன்னது கேட்டுச்சு. அன்னைக்கு அவர் தான் இப்ப இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ளார போனா அப்பதான் தொங்கி இருப்பாரு போல. உடனே அவர் காலை பிடிச்சு இவ தூக்கிக்கிட்டு மத்தவங்க உடனே விழுந்து கிடந்த ஸ்டூல் எடுத்து போட்டு சுருக்கு அவுத்து விட்டு கீழே கொண்டாந்து படுக்க போட்டாங்க. மூஞ்சில தண்ணிய தெளிச்சு அவர் நிதானத்துக்கு கொண்டாந்தாங்க. அவர் சுயநினைப்பு வந்ததும் என்ன ஏன் காப்பாத்துனீங்கன்னு அழுதுகிட்டே கேட்டாரு. நான் அவகிட்டயே போயிருப்பேனேன்னு சொன்னவன அவரோட மகளுக்கு வந்துச்சே கோபம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியவங்க தான், அதுக்காக எல்லாரும் உங்களை போல ஒரு முடிவெடுத்தா மத்தவங்க பொழப்பு என்ன ஆகுறது, நாங்க ஏற்கனவே அம்மா போன துக்கத்தை முழுங்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் போயிட்டா எங்களுக்கு யாரு இருக்கா, சமாதானம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பண்ணுனா
நாங்க எங்க போய் முட்டிக்கிறது? உங்க அப்பா உங்க அம்மா செத்தவனா போயிருந்தாருன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும்? அவர் கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்கல, அவருக்கு சோகமும் வருத்தமும் இல்லாமையா இருந்திருக்கும். ஒருத்தர் போனா அதுக்காக எல்லாரும் உங்களை மாதிரி முடிவெடுத்தா குடும்பங்கள் என்னாகும்? எங்களுக்கு நீங்க வேணும்பான்னு சொல்லி அவர் கைய பிடிச்சு அழுதா. இப்ப அவர் கண்ணும் கலங்குச்சு. அப்ப அவர் சொன்னார், நீ சொல்லுறதான் சரி, எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக நான் இருக்கிறேன். இந்த சிந்தனை எனக்கு ஏன் வராம போச்சு? நான் என்ன பத்தியே கவலைப்பட்டுட்டு உங்களை பத்தி ஏன் நினைக்காம போனேன்? என்ன மன்னிச்சிருமா, இனிமே இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன், இது சத்தியம்னு சொன்னார். கண்களில் நீர் வழிய. அதை பார்த்துட்டு அவர் மகன் கண்களிலும் கண்ணீர் வழிஞ்சது. அப்ப காப்பாத்தினவர் சொன்னார், தற்கொலை எண்ணம்ன்றது சில நொடிகள் ஏற்படும் சிக்கலான எண்ணம் தான். அதை அவங்க கடந்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த தப்ப செய்ய மாட்டாங்க. அவங்கள நாம் நம்பலாம்னு அதே நேரத்துல அவர் சம்சாரத்து மேல வச்சிருந்த அன்பு என்ன சிலுக்க வச்சுச்சுன்னு சொன்னார் கண்ணை தொடச்சுக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ராத்திரி 8:35 தான் கிளம்பணும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ரயில் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. எப்ப போய் சேருவேணும்னு சலிச்சுக்கிட்டாரு அந்த பெரியவர். அவரோட சம்சாரம் கொஞ்சம் வயசானவங்க தான். கழுத்து நிறைய நகை, பட்டு சேலை, ஏதோ விசேஷம் போல. கூட நிறமாசமா ஒரு பொண்ணு, அதுவும் நகநட்டோட மதுரையில இருந்து செங்கல்பட்டு போறாங்களாம். இறங்கி திருத்தணி போகணுமா? எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருந்தவரு கேட்டாரு, பெரியவரே என்ன விசேஷமா? தடபுடலா இருக்குன்னு பெரியவர் சொன்னாரு. மகளை தலைப்பிரசவத்துக்கு கூட்டிட்டு போறோம். வளகாப்பு முடிஞ்சு அப்பதான் கவனிச்சு பார்த்தாரு. நிறைய மாச கர்ப்பிணி, கை நிறைய வளையல். கொண்டாந்த கட்டு சோத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும், இந்தாங்க தம்பி நீங்களும் சாப்பிடுங்கன்னாரு பெரியவர். இல்லங்க, சாப்பிட்டு தான் வந்தேனாரு எதிர இருந்தவர். ஒரு வழியா ரயில் நகர ஆரம்பிச்சிச்சு. டீசல் இன்ஜின் புகை கண்ணுல பட்டுச்சு. பாட்டி கண்ணை கசக்குனாங்க. டிடிஆர் வந்து டிக்கெட்டை பார்த்தாரு. அங்க உட்கார்ந்து இருந்தவங்க, குழந்தைக்கு எத்தனை வயசுன்னாரு. 3 தானே ஆகுதுங்க. அங்க 5 வயசுக்கு மேல தெரியுது, டிக்கெட் எடுக்கணுமேனாரு. அவங்கள பார்த்தா பாவமா இருந்துச்சு. இல்லாத சனங்க. டிடிஆரும், எனக்கு ஒண்ணும் இல்ல, ஸ்குவாடு வந்தா பிடிப்பாங்க, பாத்துக்கங்கன்னாரு. வண்டி திண்டுக்கல்ல நின்னுச்சு. வெளிய பால் வித்தாங்க. பெரியவர் வாங்கி 2 மடக்கு குடிச்சாரு. வண்டி நகர ஆரம்பிச்சிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் வேத்துச்சு. சூடா பால் குடிச்சதுனாலன்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. அவருக்கு சன்னலோரத்துல இடம் கொடுத்துச்சு அவரு சம்சாரம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஒரு மாதிரியா தெரிஞ்சாரு. வேர்த்து கொட்டுச்சு. என்னங்க பண்ணுதுன்னு கேட்டாங்க சம்சாரம். ஒண்ணுமில்ல, வாய் தொல்லை, நிறைய சாப்பிட்டதுனால சரியா போகும்னாரு. மணி 1 ஆகி போச்சு. திருச்சியும் தாண்டிடுச்சு. திடீர்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கவர்ந்தாரு. பெரியவரு சம்சாரம் அடியில. மூச்சு பேச்சு இல்ல. எதிரில இருந்தவரு தூக்கத்துல இருந்தாரு. சத்தம் கேட்டு என்னன்னு பார்த்தாரு. விவரம் புரிஞ்சு போச்சு. செயினை புடிச்சு இழுத்து ரயில நிறுத்துறேன், பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போய் பாக்கலாம்னாரு. அவரு சம்சாரம், வேணாம்யா, ஆம்பளை துணை இல்ல, நகநட்டோட இருக்கும், சரிப்படாது, பயமா இருக்கு நகை, ரயில்வே போலீஸ் பத்திரமா பாத்துக்குவாங்க, நானும் வரேமா துணைக்கினாரு. அவங்க சொன்னாங்க, எப்படினாலும் அவரு போயிட்டாரு. அவரு போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை, கீழே இறங்கிடாதீங்க, என்னைய காப்பாத்த முடியாது, செத்தா செங்கல்பட்டுல இறங்கி பாத்துக்கங்கன்னு. இதுக்கு நடுவுல விழுப்புரத்துல இறங்குறவரு ஒருத்தர், அட்ரஸ் கொடுங்க, நான் இறங்கி டெலிகிராம் கொடுக்குறேன்னாரு. அந்த அம்மா கொடுத்தாங்க. பணம் எடுத்தாக. வேணாமான்னு அட்ரஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. மகளும் அம்மாவும் வாயை பொத்திட்டு அழுதாக. இப்படி அனாதியா போயிட்டியே ஐயான்னு மகளும் விம்மி விம்மி அழுதா. ரயில் செங்கல்பட்டும் வந்துச்சு. யாரா இறங்கி போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொன்னாங்க. அவ்வளவுதான். போலீஸ் எல்லாரும் வந்து பெரியவர் உடம்ப கீழே இறக்குனாங்க. அப்பதான் வாய் விட்டு அழுதாக. கிளம்பும் போதே எப்போ போய் சேருவேணும்னு கேட்டியே ஐயா, போய் சேர்ந்துட்டியே வழியிலேன்னு சம்சாரமும் மகளும் பாக்குறவங்களும் கண்ணு கலங்கினாக. வண்டி கிளம்புச்சு. எதிர் சீட்ல இருந்தவர் சொன்னாரு, உங்க ஆளுக வர வரைக்கும் கூட இருக்கிறேன்னு கண்ணீரோட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோ கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம். ஒரு ஏழை குடும்பத்தில் 3 பெண் குழந்தைகள் தொடர்ச்சியாக பிறக்கிறது. மூத்த பெண், நீ ஏன் பெண்ணாக பிறந்தாய்? நீ பிறந்த பின்புதான் எங்களுக்கு வறுமை. அடுத்த 2 பெண் குழந்தை என்று கூறி அவளை தினம் தினம் நோகடித்தனர் அவளின் பெற்றோர்கள். மூத்த பெண்ணிற்கு திருமண வயது வருகிறது. அவளை எங்கோ கடை வீதியில் கண்ட ஒரு நடுத்தர வாலிபன் அவள் மீது காதல் கொண்டு முறைப்படி பெண் கேட்டு வர, இவள் இவ்வீட்டை விட்டு போனால்தான் நிம்மதி என பெற்றோரும் சம்மதிக்க கண்ணியமான முறையில் திருமணமும் செய்து கொள்கிறான் அந்த இளைஞன். திருமணத்திற்கு பிறகு என்னதான் அவள் குடும்பத்திற்கு ஏற்ற மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அவள் ஒரு ராசி இல்லாத பெண் என்ற ஒரு பெயர் மட்டும் என்றும் அழியாமல் அவள் மனதில் பதிந்தது. கணவன் வேலைக்கு செல்லும் போது அவள் எதிரே வந்து நிற்க மாட்டாள். வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தால் அவள் முன்னே வந்து நிற்க மாட்டாள். இதையெல்லாம் கவனித்த கணவன், ஏன் நீ இப்படி எல்லாவற்றிற்கும் ஓடி ஒளிகிறாய்? நீ என் மனைவி, என் குடும்பத்தின் ஒருத்தி, காரணம் என்ன என்று கேட்க, நான் ஒரு ராசி இல்லாத பெண், என்னால் என் குடும்பம் சிரமப்பட்டது, அதுபோல் என்னால் உங்களில் எந்த முன்னேற்றமும் தடைபடக்கூடாது என்று கூறி அழுகிறாள்.
அவளை பார்த்து மென்மையாக கணவன் சிரிக்கிறான். நேரம் வரட்டும் என மனதில் சொல்லிக்கொண்டு மாதங்கள் பல செல்ல கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது. சம்பளம் அதிகரித்தது. புதிதாய் வீடு ஒன்று வாங்கினான். அந்த வீட்டின் கிரக பிரவேசத்திற்கு மனைவியின் பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோரையும் கூப்பிட்டு பெரும் செலவில் எல்லோருக்கும் விருந்து வைத்தான். விழாவிற்கு வந்த மனைவியின் தந்தை, என்ன மாப்ள, புதையல் ஏதாவது கிடைத்ததா என்று கேலியாக கேட்க, ஆம், உங்கள் மகள் தான் எனக்கு புதையல் என்று சொல்கிறான். அதை கேட்டு கூட்டத்திலிருந்து எல்லோரும் சிரித்தனர். உடனே கணவன் தன் மனைவியின் பெயரை சொல்லி அழைக்கிறான். வழக்கம் போல் சமையல் வேலையில் பரபரப்பா இருந்தவள் தன் கணவனின் குரல் கேட்டு ஓடி வருகிறாள். இங்கு வா தங்கமே என கணவன் கண்களால் பேச தன் மனைவியின் கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு, இன்று என் முன்னேற்றத்திற்கான காரணம் என் மனைவி வந்த ராசிதான் என்கிறான். என் வாழ்வின் அதிர்ஷ்டலட்சுமி இவள். இப்போதுதான் சரியான இடத்தில் இருக்கிறாள். இவள் வந்த பின் தான் எனக்கு வீடு, கார், பதவி உயர்வு எல்லாமே என்றான். தன் கணவனை சடார் என திரும்பி பார்த்தவள், இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொல்லி கேட்காதவள் கண் கலங்க ஆரம்பிக்கிறாள். ஆமாம், தாழ்த்தப்பட்டதால் அவள் மனதில் அப்படி ஒரு வழி இருக்கிறது. எல்லா மனிதர்களுடனும் அதிர்ஷ்டம் கூடவே பிறக்கிறது. அதை நாம் பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்கிறது. நமக்கு அதிர்ஷ்டமாவதும் துரதிர்ஷ்டமாவதும் இது போன்ற மூட பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு குறைந்தாலும் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு. அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.